ஹாய். நம்ம வாழ்ந்துட்டுருக்க இந்த பூமியில் பார்த்திங்கன்னா மர்மமான இடங்களுக்கு பஞ்சமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் விண்வெளியில் கூட போய் மனிதர்கள் வாழ முடியுமா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கிற இந்த காலத்தில் கூட நாம் வாழ்ந்துட்டுருக்க இந்த பூமியில் இருக்க கடலில், அதாவது ஆழ்கடலில் என்னென்ன உயிரினங்கள் இருக்குது, என்னென்ன மர்மங்கள் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு இன்னும் தெரியல அப்படிங்கிறத உண்மை. சரி, இந்த கடலுக்கு அடியில் பல மர்மங்கள் இருந்தாலும் அந்த மர்மங்களுக்கு நடுவில் வாழ்கிற சில உயிரினங்களை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நான் சொல்ல போகிற இந்த மீன்கள்லாம் 99.99% நம்மள யாருமே பார்த்துருக்க மாட்டோம். ஸோ இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கடல்வாழ் உயிரினங்கள் பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த மீனோட பேரு சிஃபோனோஃபோரஸ். இந்த மீனோட இன்ஃபர்மேஷனை கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஷாக் ஆயிருவீங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய உயிரினம் அப்படின்னா திமிங்கலம் தான் அப்படின்னு நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா ஒரு ப்ளூ வேல், அதோட ஹார்ட் பார்த்தீங்கன்னா, அதோட இதயம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன காரோட அளவுக்கு இருக்குமா. அதோட நாக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எலிஃபெண்ட்டை நிற்க வச்சா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு பெருசாக இருக்குமா. பட் அப்படிப்பட்ட திமிங்கலத்தை விடவே ஒரு மிகப்பெரிய உயிரினம் இந்த உலகத்தில் இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? எஸ், கண்டிப்பா இப்பயும் இருக்கு. அதுதான் இந்த சிஃபோனோஃபோரஸ். இது பார்த்தீங்கன்னா ஜெல்லிஃபிஷ் இருக்குல்ல, அந்த மாதிரியான உயிரின குழுவை சேர்ந்தது. ஒரு உண்மை என்னன்னா, இது இவ்வளோ பெருசா இருந்தாலும் இது ஒரு ஒற்றை உயிரினம் இல்லை. கிளியரா சொல்லணும்னா சின்ன சின்ன உயிரினங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ராட்சத உயிரினம் மாதிரி அதை காட்டிக்கும். அது என்ன சின்ன சின்ன உயிரினம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். அதாவது ஸ்வாய்ட்ஸ் அப்படின்னு ஒரு சின்ன சின்ன உயிரினங்கள் இருக்கு. இந்த உயிரினங்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து மிகப்பெரிய உயிரினமா உருமாறினதுக்கு அப்புறம் ஒவ்வொரு உயிரினமும் ஒவ்வொரு வேலையை பார்க்கும். இந்த மீன் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ஒரே ஒரு மீன் மாதிரி தான் தெரியும். ஆனா அந்த ஒரு மீனுக்குள்ள ஆயிரக்கணக்கான உயிரினங்கள் உள்ள தனித்தனி உயிர் உள்ள மீன் இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளா அதோட வாய்ப்பகுதி கிட்ட இருக்க மீன்கள் ஒரு உணவை பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த உணவை அது மட்டும் சாப்பிட்டுக்காம அந்த உடம்பு ஃபுல்லா இருக்கிற மீன்கள் எல்லாத்துக்குமே அந்த உணவை ஷேர் பண்ணிக்கும். இப்போ உடம்புல இருக்கிற ஆயிரக்கணக்கான மீன்கள்ல ஏதோ ஒரு மீன் ஒரு எச்சரிக்கை சிக்னல் காட்டுதுன்னு வைங்க, ஒரு ப்ராப்ளம் வரப்போகுது அப்படின்னு வைங்களேன். அந்த எச்சரிக்கை சிக்னலை உடம்புல இருக்கிற எல்லா மீன்களுக்குமே கொடுக்கும். ஸோ எல்லா மீன்களுமே ஒரே மாதிரி செயல்படும். அப்போ மொத்தமா பார்க்குறப்போ ஒரே ஒரு பெரிய மீன் மாதிரி இருக்கும். ஆனா இந்த பெரிய மீன் உருவத்தில் இருக்கிற குட்டி குட்டி மீன்கள் தனியா வாழுமா அப்படின்னு கேட்டா வாழாது. எப்பவுமே மொத்தமா கூட்டமா சேர்ந்து ஒரே ஒரு மிகப்பெரிய மீனா சேர்ந்து தான் வாழும். இப்படி எல்லா குட்டி குட்டி மீன்களும் ஒன்று சேர்ந்து ஒரே மீனா உருமாறும் போது இது திமிங்கலத்தை விடவே மிகப்பெரிய உயிரினமா காட்சியளிக்குது. ஸோ இதனால தான் உலகத்திலேயே திமிங்கலத்தை விட ஒரு பெரிய உயிரினமா இதை நம்ம சொல்றோம். இந்த மீனோட பேர் பார்த்தீங்கன்னா த சீ டூட். நம்ம நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல மீனுக்கு கால் இருக்க மாதிரி சில கார்ட்டூன்ஸ்ல எல்லாம் பார்த்துருப்போம். ஆனால் உண்மையாகவே அப்படி ஒரு மீன் இருக்குங்க. அதாவது இந்த மீனோட முன்பகுதியில் இருக்க 2 கால்கள் போன்ற அமைப்பு பார்த்தீங்கன்னா இந்த மீனுக்கு நடக்கிறதுக்கும் அதோட உணவை பிடிச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமா. அதே மாதிரி இந்த மீன் பார்த்தீங்கன்னா ஆழ்கடல், ரொம்ப டீப் சீ சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி இடங்களில் மட்டும்தான் இருக்கும். இந்த மீன் பார்த்தீங்கன்னா மனிதர்கள் மாதிரியே காற்றை உள்வாங்கி சுவாசிக்கிறோம்ல, அதே மாதிரி இதை நீரை உள்வாங்கி சுவாசிக்குமா. அதே மாதிரி இது சுவாசிக்கிறப்ப 30% அதோட எடை அதிகரிக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆக்டோபஸ் அப்படின்னு ஒரு உயிரினம் இருக்கு அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். ஆனா இந்த மாதிரியான ஒரு ஆக்டோபஸ் இருக்கு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. இந்த மீனோட பேர் பார்த்தீங்கன்னா ஃபிளாப்ஜாக் ஆக்டோபஸ். பொதுவாக ஆரஞ்சு கலரில் இருக்கிற இந்த ஃபிளாப்ஜாக் ஆக்டோபஸ் பார்த்தீங்கன்னா கடலோட அடிப்பகுதி, அதாவது டீப் சீல இருக்கும்போது பேன்கேக்கோட ஷேப்லையும், கடலில் நீந்திட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு குடை, அதாவது நம்ம மலைக்கு குடை பிடிக்கிறோம்ல அந்த ஷேப்லையும் இருக்குமா. இந்த ஃபிளாப்ஜாக் ஆக்டோபஸ் பார்த்தீங்கன்னா சிரெட் ஆக்டோபாட்ஸ் அப்படிங்கிற ஒரு தனித்துவமான ஆக்டோபஸோட வகையை சேர்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. எப்படி ஒரு குட்டி யானைக்கு பார்த்தீங்கன்னா 2 காது இருக்குமோ அதே மாதிரி இந்த ஆக்டோபஸ்க்கும் 2 காது மாதிரியான அமைப்புல இதோட உடல்ல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எனவே இந்த காது போன்ற அமைப்பு பார்த்தீங்கன்னா இந்த ஆக்டோபஸ் நீந்துறதுக்கு, ஸ்விம் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குமா. அதே மாதிரி இந்த காது போன்ற அமைப்பு தான் இந்த ஆக்டோபஸ்க்கே ரொம்ப அழகான ஒரு தோற்றத்தை எடுத்து கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. இந்த மீனோட பேர் பார்த்தீங்கன்னா காம் ஜெல்லி. பிறந்தா இந்த மாதிரி ஒரு மீனா பிறக்கணும்.
நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, நம்ம வாழ்க்கையில எல்லாருமே கண்டிப்பா ஒரு தடவையாச்சும் நம்ம சின்ன பையனாவே இருந்திருக்கலாமே அப்படின்னு யோசிச்சு பார்த்திருப்போம். ஆனா உண்மையாவே பெரியவங்களா இருந்து சின்ன வயசுக்கு போக முடியுமா? அது வாய்ப்பே இல்ல அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான். ஆனா இந்த காம் ஜெல்லி அப்படிங்கிற இந்த உயிரினம் நினைச்சா அது கண்டிப்பா முடியுமா? இந்த உயிரினத்துக்கு பாத்தீங்கன்னா நெமியோப்சிஸ் லிடேயி அப்படிங்கிற இன்னொரு பேரும் இருக்கு. சோ நீங்க ஏதாவது கூகுள் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா செக் பண்ணி பார்த்துக்குங்க. இதெல்லாம் எப்படி சொல்றாங்க, உண்மையா அப்படின்னு நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் வரலாம். சோ நேஷனல் அகாடமி ஆஃப் சயின்ஸ் அப்படின்னு ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்கனைசேஷன் வெளியிட்ட ஒரு ஆய்வின்படி இந்த மீன் எப்ப ஒரு அழுத்தமான சூழ்நிலை, அதாவது ஸ்ட்ரெஸ்ஸான சிச்சுவேஷனுக்கு போகுதோ அப்ப பெரிய உருவத்துல இருந்தாலும் மறுபடியும் சின்ன உருவத்துக்கு சின்ன பிள்ளை மாதிரியே மாறிடுமா. அதாவது தெளிவா சொல்லணும்னா ஒரு அடல்ட்ல இருந்து பேபியோட நிலைக்கு திரும்பிடுமா. ஸோ இது ரொம்ப ரொம்ப சீரியஸான ஒரு ஆய்வுல கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மீனோட பேர் பார்த்தீங்கன்னா ஆங்லர் ஃபிஷ். மீன்கள் அப்படின்னாலே ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அப்படி நினைச்சிட்டு இருக்கவங்க எல்லாரும் இந்த ஆங்லர் ஃபிஷ்ஷை பார்த்தீங்கன்னா அந்த எண்ணமே வாழ்க்கையிலே வராது. ஏன்னா இந்த மீனை பார்க்குறப்போ அந்த அளவுக்கு ரொம்பவே பயங்கரமா இருக்கும். இதுக்கு சீ டெவில் அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்கு. இந்த மீனோட வெளிப்புற சதை பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டரே இல்லாம ரொம்ப கரடு முரடா தடிமனா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த மீனுக்கு டோர்சல் ஸ்பைன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு முதுகெலும்பு இருக்கு. அது பார்த்தீங்கன்னா பெண் மீனுக்கு மட்டும்தான் இருக்குமா, ஆண் மீனுக்கு இருக்காதான். இந்த முதுகெலும்பு மூலமா பார்த்தீங்கன்னா இந்த மீனோட வாய்க்கு மேல ஒரு தூண்டில் மாதிரி அமைப்பு ஒன்று இருக்கு. அந்த தூண்டில் மாதிரி இருக்கிற அமைப்புல இருக்கிற பாக்டீரியா அந்த மீனுக்கு வெளிச்சம் கொடுக்குது. ஸோ நேச்சுரலாவே அந்த மீனை பார்க்குறப்போ அந்த மீனோட உடம்புல இருந்து ஒரு லைட் ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த ப்ரொடியூஸ் பண்ற லைட்டை வச்சு தான் அந்த மீன் சின்ன சின்ன மீன்களை பிடிச்சு சாப்பிட்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமா. இது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா தண்ணியில ரொம்பவே மெதுவாக தான் போகுமா. இது மெதுவாக போறதுனால இதுக்கு சோம்பேறி மீன் அப்படின்னு ஒரு பேர் வச்சுட்டாங்க. இந்த மீனோட பற்கள் தான் இந்த மீனுக்கு ரொம்ப பயங்கரமான ஒரு தோற்றத்தை கொடுக்குது. அதே மாதிரி இந்த மீன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 இருந்து 20 வருஷம் வரையும் உயிர் வாழக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த ஃபிஷ் பார்த்தீங்கன்னா டீப் சீல மட்டும்தான் அதிகமாக இருக்குமா. ஏலியன் மாதிரி ஒரு மீனை நீங்கள் வாழ்க்கையில் பார்த்துருக்கீங்களா? அதாவது இந்த மீன் பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்பரண்டான தலை, சரிங்களா? அதுக்கு உள்ள கண்ணு, அதாவது கண்ணு வெளியில இல்லை, அந்த தலைக்கு உள்ளதான் கண்ணே இருக்கு. இந்த மீனோட பேர் பார்த்தீங்கன்னா பேரல் ஐ. அதாவது இந்த மீன் பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக்காக மேக்ரோபின்னா மைக்ரோஸ்டோமா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மீனோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இந்த மீனோட ஐஸ் தலைக்கு வெளியில இருக்காது, தலைக்கு உள்ளே இருக்கும். இந்த மீனோட கண்கள் தலைக்கு உள்ளே இருக்கிறதுனால இந்த மீனுக்கு லைட்டை சென்ஸ் பண்ற ஆற்றல் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இதோட தலையை பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்டா லிக்யூட் ஃபில் பண்ண ஒரு ஷீல்டு மாதிரி இருக்கும். இந்த ஷீல்டுக்கு உள்ளதான் அதோட கண்களுமே இருக்கும். அந்த ஷீல்டுக்கு மேல பார்த்தீங்கன்னா கிரீன் கலர்ல ஒரு க்ளோ ஆகிற லென்ஸ் போட்ட மாதிரி இருக்கும். அதுவும் டியூபோட ஷேப்ல இருக்கும். இதை நார்மலா பாருங்களேன், ஒரு ஏலியனோட ஃபீல் வரும். அதாவது இதுவரை நம்ம ஏலியனை பார்த்தது இல்லை அப்படின்னாலும் ஏலியன்னா இப்படிதான் இருக்கும் அப்படின்னு ஒரு உருவகப்படுத்தி வச்சிருக்காங்கல்ல. ஸோ அந்த ஃபீல் இந்த மீனோட தலையை பார்த்தா நம்மளுக்கு தெரியும். ஸோ இப்படிலாம் இருக்கிறதுனால தான் இந்த மீன் மற்ற மீன்களை விட ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீல் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மீனும் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக டீப் சீல மட்டும்தான் இருக்குமா. சர்ஃபேஸில் சன்லைட் இல்லாமல் போகிறப்போ அந்த டைமில் இதோட உடம்பு ஃபுல்லாகவே டார்க் கலராக மாறிடுமா. அப்போ தான் இதோட அல்ட்ரா சென்சிட்டிவ் டியூப் இருக்க ஐஸ் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எதுக்கு அப்படின்னா இறைகளை தேடி, அதோட உணவு இருக்குல்ல, அந்த உணவை தேடி பிடிச்சி சாப்பிட்றதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பிளாப் ஃபிஷ். இந்த பிளாப் ஃபிஷ் பற்றி சில பேர் கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. நம்மளை பார்த்து நீ யாராச்சும் அசிங்கமாக இருக்கப்பா அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு எவ்வளோ கோவம் வரும். ஆனால் ஒட்டுமொத்த உலகமே ஒரே ஒரு மீனை பார்த்து த வேர்ல்டு மோஸ்ட் அக்லியஸ்ட் ஃபிஷ் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. அதுதான் இந்த பிளாப் ஃபிஷ். இது உடம்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப வலுவலுப்பாக ஒரு மாதிரி பார்க்கவே கொலன்னு அசிங்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த மீன் ஒரு அடி நீளம் வரையும் வளரும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து இந்த மாதிரியான கடற்பகுதிகளில் 2000 4000 அடி ஆழத்தில் தான் இந்த மீன் வாழும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த மீன்னால மற்ற மீன்கள் மாதிரி வேகமாக போய் இரையை பிடிக்கிறதுக்கோ சண்டை போடுறதுக்கோ முடியாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மீன் மனிதர்கள் சாப்பிட்றதுக்கு உகந்தது இல்லை அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா 2013 தான் இந்த மீனுக்கு அக்லியஸ்ட் ஃபிஷ் அப்படின்னு ஒரு பேர் வச்சாங்க. ஆனால் 2025 இந்த மீனுக்கு நியூசிலாந்தோட சுற்றுச்சூழல் அமைப்பு ஒன்று த ஃபிஷ் ஆஃப் த இயர் அப்படின்னு சொல்லி ஒரு அவார்டும் கொடுத்துருக்காங்க. இந்த மீனோட பேர் பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீஸ் மேன் ஓ வார். அது எப்படி சொல்லி கூப்பிடுவாங்கன்னு தெரியல. இது கிட்டத்தட்ட பார்க்க ஒரு வகையான ஜெல்லி ஃபிஷ் மாதிரி தான் இருக்கும். இதுக்கு மேனோவார் இல்லைனா ப்ளூ பாட்டில் அப்படிங்கிற பேரும் வச்சிருக்காங்க. இந்த மீன் பார்த்தீங்கன்னா பலூன் மாதிரி பார்க்கறதுக்கு ப்ளூ, பிங்க், பர்பிள் இந்த மாதிரியான கலரில் இருக்குமா.
இதோட டென்டாக்லஸ் எல்லாமே 10 மீட்டர் வரைக்கும் நீளமாக வளருமா. அது மட்டும் இல்லாமல் இந்த டென்டாக்லஸ் தான் இந்த மீனுக்கு உணவு பிடிச்சு சாப்பிட்றதுக்கு உதவியாகவும் இருக்குதான். இது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தாலும் இது கடிச்சா மூச்சு திணறல், மாரடைப்பு இந்த மாதிரியான நோய்கள்லாம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மீனோட பேர் பார்த்தீங்கன்னா த ஸ்டோன் ஃபிஷ். ரொம்ப ரொம்ப அதிகமான பாய்சன் உள்ள ஒரு ஃபிஷ். மீன்கள்லேயே அதிக விஷம் இருக்கிற மீன் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்டோன் ஃபிஷ்னு சொல்லலாம். இது மற்ற மீன்களை விட ரொம்பவே விஷமுள்ள மீனாக இருக்குது. அதே மாதிரி இது கடலுக்குள்ளே போய் பார்க்குறப்போ கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குமா. ஏன்னா இது பார்க்கறதுக்கு ஒரு பாறை மாதிரியோ இல்லை கல்லு மாதிரியோ இருக்கிறதுனால இது மீனா இல்லை பாறையா கல்லா அப்படின்னு தெரியாது. ஸோ இதுதான் ஸ்டோன் ஃபிஷ் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை இது ஸ்டோன் ஃபிஷ் அப்படின்னு தெரியாம நம்ம பாறைன்னு நினைச்சு அது மேல கால் வச்சுட்டா கூட அதோட விஷத்தை நம்ம உடம்புல செலுத்திடுமா. அப்படி ஒருவேளை அந்த மீனோட விஷம் நம்ம உடம்புக்குள்ள போயிருச்சு அப்படின்னா 1 ஹவருக்கு மேல நம்ம உயிர் பிழைக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க கடற்கரைக்கு போறப்ப கூட இந்த மாதிரி மீன்கள் எதுவும் கரையில இருந்துச்சுன்னா அதை தயவு செஞ்சு தொற்றாதீங்க. அது நம்ம உயிருக்கே கூட ஆபத்துல வரலாம். இந்த மீனோட பேர் பார்த்தீங்கன்னா டம்போ ஆக்டோபஸ். உலகத்துல 300 வகையான ஆக்டோபஸ் வகை இருக்கு. அதில் ரொம்ப ரொம்ப அரிய வகை அப்படின்னா இந்த ஆக்டோபஸ் தான். இது எப்போவுமே தனியாக தான் இருக்குமா, எப்போவுமே லோன்லியாக இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி தனியாக தான் வாழும்னு சொல்கிறாங்க. இந்த ஆக்டோபஸோட ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, இது முட்டையிலிருந்து குட்டிகள் வெளியே வர்றதுக்கு 6 மாதம் ஆகுமா. அப்படி வர்ற குட்டிகளுக்கு 2 காதுமே உடம்பை விட பெருசா இருக்குன்னும் அது வளர வளர அந்த காதுகள் குட்டி ஆயிரும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த மீன்னால கலர்ஸை பார்க்க முடியாது. அதாவது இது எதை பார்த்தாலும் அதுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டா மட்டும்தான் தெரியுமா. இந்த ஷார்க் பத்தி கண்டிப்பா எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ஏன்னா இதோட பேர் பார்த்தீங்கன்னா ஃப்ரில் ஷார்க். உங்களுக்கு தெரியுமா, கடல்ல மொத்தம் 500க்கும் அதிகமான ஷார்க் மீன் வகைகள் இருந்திருக்கு. ஆனால் அதில் நிறைய இனங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே அழிஞ்சிருச்சு. இந்த பூமியை விட்டே மொத்தமாகவே அழிஞ்சிருச்சு. அப்படி இருந்தாலும் 8 கோடி வருஷமா இந்த பூமியில் வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு ஷார்க் தான் இது. இந்த மீன் பார்த்தீங்கன்னா அட்லாண்டிக் பசிபிக் கடலில் தான் அதிகமாக வாழும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கடலோட மேற்பரப்பில் எப்பயுமே பார்க்க முடியாதுன்னு, இது கடலுக்கு அடியில் 3000 to 5000 அடி ஆழத்தில் தான் இந்த மீன் இருக்கும், இது வாழும்னு சொல்கிறாங்க. இந்த மீன் பார்த்தீங்கன்னா 2 மீட்டர், அதாவது 6.6 அடி வரையும் வளருமா. அதே மாதிரி இந்த மீனோட வாயில் பார்த்தீங்கன்னா 25 அடுக்கில் 300 பற்கள் வரையும் இருக்குமா. இதனால தான் இந்த மீன் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை ஆராய்ச்சியாளர்கள் ஆய்வு பண்ணுறதுக்காக இந்த மீனை ஆழ்கடலிருந்து பிடிச்சிட்டு வந்தாலும் 2 to 3 நாள்லேயே இந்த மீன் இறந்துரும்னு சொல்கிறாங்க. அதனாலேயே இந்த மீனை கம்ப்ளீட்டாக ஆராய்ச்சி பண்ண முடியல அப்படின்னு நிறைய ஆராய்ச்சியாளர்களால் சொல்லப்படுது. இந்த மீனோட பேர் பார்த்தீங்கன்னா பிளாக் ஸ்வாலோவர். நம்ம பார்த்த மீன்கள்லேயே ரொம்பவே வியர்டா இருக்கிற ஒரு மீன் தான் இந்த பிளாக் ஸ்வாலோவர். இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா, இந்த மீனுக்கு மிகப்பெரிய வாயும் மிகப்பெரிய வயிறும் இருக்கு. இவ்வளோ பெரிய வாய் இருக்கிறதுனால அது என்ன பண்ணுதுன்னா, அதோட அளவை விட, அதாவது அந்த பிளாக் ஸ்வாலோவர் மீனோட அளவை விட 10 மடங்கு சைஸில் பெரிய மீனாக இருந்தால் கூட அதை பிடிச்சு முழுங்கிருமா. சம்டைம்ஸ் அதில் ஒரு பிரச்சனை என்னென்னா, அதோட சைஸை விட மிகப்பெரிய அளவில் இருக்கிற மீன்களை இது முழுங்குறப்போ உடம்புல கேஸ் பில்ட் ஆகி ஃப்ளோட் ஆகிடுது வயிறு. அதனால டைஜஷன் ஆகாமல் அந்த மீன் இறந்தும் போயிடுது. இது கடலோட ரொம்ப ஆழத்தில், அதாவது 2000 to 9000 அடி ஆழத்தில் தான் இந்த மீன் இருக்குமா. இந்த மீனை கடலில் டைவ் பண்ணுறாங்கல்ல டைவர்ஸ், அவங்களுக்கும் ஃபிஷர்மேன்ஸ்க்கும் இது கண்ணிலேயே தென்படாது அப்படின்னு சொல்கிறாங்க. மோஸ்ட்லி இந்த மீன் இதை விட பெரிய மீன்களை சாப்பிட்டு ஃப்ளோட் ஆகி இறந்து போன பின்னாடி தான் இது ஆராய்ச்சியாளர்களுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓவரா சாப்பிடாதரா வயிறு வெடிச்சு செத்துற போற அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது இந்த மீனுக்கு தான் பொருந்தும்னு நினைக்கிறேன். இந்த மீனோட பேர் பார்த்தீங்கன்னா சீ குக்கும்பர். நம்ம எல்லாருமே நிலப்பகுதியில் விளையிற வெள்ளரிக்காய் பார்த்துருப்போம், அதை வாங்கியும் சாப்பிட்ருப்போம். ஆனால் கடலில் இருக்கிற வெள்ளரிக்காய் பற்றி உங்களுக்கு தெரியுமா? ஆனால் இது ஒரு தாவர வகையோ காய்கறியோ கிடையாது. இது கடலில் வாழ்கிற ஒரு கடல் வாழ் உயிரினம். அது மட்டும் இல்லாமல் இது ஆழ்கடலில் மட்டும்தான் கிடைக்கும். இந்த கடல் வெள்ளரியில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான அதிகப்படியான ஊட்டச்சத்து இருக்கான். இதை சாப்பிடும்போது கல்லீரல் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் தீரும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த கடல் வெள்ளரி அழிஞ்சுகிட்டு இருக்கிற ஒரு உயிரினமா இருக்கிறதுனால இதை பிடிக்கிறதுக்கோ விற்கிறதுக்கோ தடை செஞ்சிருக்காங்க. இந்த மீனோட பேரு ஃபேங் டூத். பொதுவா மீன் அப்படின்னாலே பல்லு சின்னதா இருந்து தான் பார்த்திருப்போம். ஏன் பல்லே இல்லாத மீன்கள் கூட நம்ம நிறைய பார்த்திருப்போம். ஆனா இது நாம பார்க்குற சாதாரண மீன்கள் மாதிரி கிடையாது. ரொம்ப பெரிய பல்லோட பார்க்கவே விசித்திரமா இருக்கிற ரொம்ப கொடூரமா தாக்கக்கூடிய மீன் தான் இது. இது பார்க்கறதுக்கு அவ்வளோ பயமா ஒன்றும் இல்லை ப்ரோ அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆனால் நேரில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் கூட போக மாட்டீங்க. இதோட பற்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிறதுனால அதோட இறை வந்துச்சுன்னா ஈஸியாக அதை கேட்ச் பண்ணி சாப்பிட்ருமா. அது மட்டும் இல்லாமல் இந்த மீனுக்கு இயற்கையாகவே தண்ணீரோட அதிர்வலைகளை உணரக்கூடிய ஆற்றலும் இருக்குதான். அதனால இந்த மீன் பக்கத்தில் எந்த உணவு போனாலும் ரொம்ப ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி அதை வேட்டையாடி சாப்பிட்ருமா.
அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஜெல்லிஃபிஷ். இந்த ஃபிஷ் பற்றி நீங்கள் கேள்விப்படாதவங்க யாருமே இருந்திருக்க மாட்டீங்க. நம்ம தமிழில் ரொம்ப அழகான ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அது என்னென்னா, அழகு இருக்கிற இடத்துல தான் ஆபத்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பழமொழி பார்த்திங்கன்னா இந்த ஃபிஷ்க்கு ரொம்பவே பொருந்தும். ஏன்னா இது பார்க்க ரொம்ப அழகாக இருந்தாலும் ரொம்பவே ஆபத்தானது. ஏன்னா இந்த மீன் மனிதர்களோட உடம்பு மேலே பட்டுச்சுன்னா பயங்கரமாக அரிப்பெடுக்க ஆரம்பிச்சிருமா, அதே மாதிரி எரிச்சலையும் உண்டாக்குமா. அதனால தான் இந்த மீனுக்கு அரிப்பு மீன் அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்கான். இந்த மீன் எவ்வளோ டேஞ்சர் அப்படின்னா, இந்த மீன் ஒரு மனிதனோட உயிரை கொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்பவே நச்சுத்தன்மை வாய்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஜெல்லிஃபிஷ் நம்ம வேர்ல்டு ஃபுல்லாக பரவலாகவே நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். ஸோ நீங்கள் கடற்கரை இந்த மாதிரி எங்கே பார்த்தாலும் இந்த மீனை தொற்றாதீங்க. ஏன்னா தொட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அரிப்பு இந்த மாதிரி பிரச்சனைகள் கண்டிப்பாக வந்துடும். என்னதான் மனிதர்கள் விண்வெளி சார்ந்த பல ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டு புதுசாக விஷயங்களை கண்டுபிடிச்சாலும் மனித கண்களுக்கே தெரியாமல் நிறைய அரிய வகை உயிரினங்கள் நம்ம ஆழ்கடலில் இருந்துட்டு தான் இருக்குது. அது யாராலையும் மறுக்க முடியாத ஒன்று. சரி, நீங்கள் சொல்லுங்கள், இந்த வீடியோவில் பார்த்த எந்த உயிரினம் உங்களுக்கு ரொம்ப விசித்திரமாக இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். சீ கிரியேச்சர்ஸ்னு கிடையாது, உங்களுக்கு ஏதாவது ஒரு அரிய வகை உயிரினங்கள் இல்லைன்னா ஒரு எக்ஸ்டிங்க்ட் அனிமல்ஸ் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் அப்டேட் பண்ணுறேன். சரியா? தேங்க்யூ.